ஃபினான்ஸை பேஸ் பண்ண ஜாப் கேட்டகரியில் ஹையர் பண்ணக்கூடிய இந்தியாவில் இருக்கிற டாப் 5 கம்பெனியோட லிஸ்ட்டை நான் எடுத்து வச்சிருக்கேன். மேபி அந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த வீடியோவுக்கு ஒன்ஸ் 500 lakhs கிட்ட ரீச் ஆனதுக்கு அப்புறமா as soon as possible நான் அந்த வீடியோவையுமே உங்களுக்காக ஃப்ரீயாகவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இந்த கண்டென்ட்டுடைய ரெஃபரன்ஸுக்காக மீடியம் ஆர்டிக்கல்லையுமே இஷான் அரோரான்ற யூடியூப் சேனலையும் ரெஃபர் பண்ணி பார்த்துருக்கோம். அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு கிரெடிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா டாப் 5 ஃபினான்ஸை பேஸ் பண்ண ஃப்ரீ கோர்சஸை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கோர்ஸ் த ஃபினான்ஸ் மார்க்கெட் ஸ்கோர். இதை ஆஃபர் பண்ணக்கூடியது யூனிவர்சிட்டி தான். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 4 கோர்சஸோடைய லிங்க்குமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே இருக்கும். பட் வெயிட், இப்போயே போய்ட்டு கிளிக் பண்ணாதீங்க. நான் இந்த 4 கோர்சஸ்லேயுமே என்னென்ன பாயிண்ட்லாம் இம்பார்ட்டன்ட், இதை எப்படி ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனையுமே ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த லிங்கை ஒன் பை ஒன்னாக கிளிக் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோர்ஸீரா அப்படின்ற வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்கும். பட் அது பெய்டு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்க. அதை ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணுறதுக்குமே ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. நான் அதை இந்த வீடியோட முடிவில் சொல்கிறேன். பட் நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் கோர்ஸ் அப்படின்ற கோர்ஸை பொறுத்தளவுக்கு 8 லாங்குவேஜஸில் கோர்ஸீரால அவைலபிளாக இருக்குது. மேபி இங்கே இந்தியாவில் இருக்கீங்கன்னா இங்கிலீஷில் லேர்ன் பண்ணுறதே மோஸ்ட்லி பெட்டராக இருக்கும். இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஆவரேஜாக 31 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும்னு சொல்கிறாங்க. அண்ட் 7 மாடியூல்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த கோர்ஸ் மூலயமா நீங்கள் லேர்ன் பண்ண போகிற இன்ஃபர்மேஷன் எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட், இன்சூரன்ஸ், மணி க்ரோத் மாடலை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பட் காமனாக நம்ம ஃபினான்ஸை பேஸ் பண்ணி கோர்ஸை பார்த்து லேர்ன் பண்ண போகிறோம்னா பேசிக்கான டெப்ட்னா என்னது, மணி மேனேஜ்மெண்ட், இன்ஃப்ளேஷன், ரெசஷன் அப்படின்றத இன்டைரக்டாகவே லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு சில பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதனால் கோர்ஸை பார்த்து லேர்ன் பண்ணும்போது அக்யூரேட்டாக பார்த்து எல்லா இன்ஃபர்மேஷனையுமே உள்வாங்கிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்குமே பெனிஃபிட்டாக இருக்கும். தென் ரெண்டாவது கோர்ஸ் த ப்ரீ MBA ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது இதை ப்ரொவைட் பண்ணுறதுமே IMM அகமதாபாத்தை சேர்ந்த ஒரு இன்ஸ்டியூட் தாங்க. பேசிக்காக 21 ஹவர்ஸ் வரைக்கும் ஆவரேஜ் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டைமிங் ஆகும் அப்படின்ற மாதிரியும் 6 மாடியூல்ஸ் வரைக்கும் இருக்கும். அதாவது த டைப் ஆஃப் டேட்டா, probability, scaling, point of intervals, estimation, hypothesis testing மாடலுமே கம்ப்ளீட்டாக சொல்லி தந்துடுவாங்க. டேட்டா நம்பர்ஸை கம்ப்ளீட்டாக பேஸ் பண்ணியிருக்கும். நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கையில் வச்சுருக்கீங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக அனாலிசிஸ் பண்ணிவிட்டு மணி மேனேஜ்மெண்ட்டுக்காக ஒரு டேட்டாவை கன்வெர்ட் பண்ணி நம்ம பயன்படுத்துறது எப்படி அப்படின்ற விஷயத்த சூப்பராக லேர்ன் பண்ண வைப்பாங்க அப்படின்றதும் இதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே போட்டிருக்கு. ஸோ நீங்கள் ஒரு கோர்ஸுக்கு என்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை படித்து பார்த்துட்டு மாடியூல்ஸாக என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும் என்ரோல் பண்ணுங்க அப்படின்றது சைன்ல வரக்கூடிய ரெக்வஸ்ட். மூன்றாவது கோர்ஸ் கார்ப்பரேட் ஃபினான்ஸ் இன்ஸ்டியூட் ப்ரொவைட் பண்ணுற த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டேட்டா அனாலிசிஸ் இன் எக்ஸல். பேசிக்காக எக்ஸல் அப்படின்னா நமக்கு என்னென்ன தெரியும், ஸ்கூல் டைமில் ஒரு சில நம்பர்ஸை பாக்ஸ் கூட இருக்கும். அதை இன்சர்ட் பண்ணலாம், அது மூலியமாக ஆட் பண்ணலாம், சர்வ் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம், டிவைட் பண்ணலாம் அப்படின்றத பேசிக்காக சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற கான்செப்ட் இந்த ஃபினான்ஸை பேஸ் பண்ணி பார்க்கும்போது எக்ஸல் சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை பயன்படுத்தி வெவ்வேறு விஷயத்துக்கு சூப்பராக பயன்படுத்தலாம். ஸோ அதை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்றதையுமே இந்த கோர்ஸ் மூலியமா சொல்லி தருவாங்களாம். மாடியூல்ஸ்ல சொல்ற விஷயம் டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா, எக்ஸல் டேபிள்ஸ், டைனமிக் அரே, பிவோட் டேபிள்ஸ், இது எல்லாமே மோஸ்ட்லி எக்ஸலுக்குள்ள வரக்கூடிய ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் தான். ஸோ கம்ப்ளீட் எக்ஸலை பேஸ் பண்ண நாலேஜ் தான். ப்ளஸ் நீங்கள் ஃபினான்ஸ்லையோ அல்லது டேட்டா அனலிஸ்ட் அப்படின்ற ஜாப் கேரியராக எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் மேபி சூப்பர் யூஸ்ஃபுல்லாக அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பேசிக்காக இந்த சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ என்ரோல்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனும் இருக்கும். ஒருவேளை பே பண்ணுற மாதிரி இருந்தாலுமே 1000 rupeesக்குள்ள, அதாவது $24 தான் போட்டிருக்காங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பே பண்ணியும் படிக்கலாம். தென் 4வது கோர்ஸுமே கார்ப்பரேட் ஃபினான்ஸ் இன்ஸ்டியூட் ப்ரொவைட் பண்ணுற ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் இன்சூரன்ஸ் பிளானிங் கோர்ஸ் அப்படின்றது. கையில் இருக்கிற பணத்தையோ அல்லது சேலரி மூலியமாக வரக்கூடிய பணத்தையோ ஃபார் த ஃபியூச்சருக்காகன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணிக்கிட்டே வருவோம். ஆனால் திடீர்னு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு வரும்போது நம்ம சேவ் பண்ணி வச்ச பணத்தை எல்லாமே இந்த பக்கம் மெடிக்கலுக்காக எக்ஸ்பென்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வரும்போது அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, ப்ளஸ் லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக இன்சூரன்ஸ் பிளானிங் பிளஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல இந்த கோர்ஸ் மூலமா லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அட் லாஸ்ட் நம்ம இந்த வீடியோல பார்த்த 4 கோர்சஸ்ல 2 கோர்சஸ் வந்து CFIல இருந்துரும். அண்ட் நான் ஃபர்ஸ்டா சொன்ன 2மே கோர்ஸீரா அப்படின்ற வெப்சைட்குள்ள தான் இருக்கும். பட் அந்த பிளாட்ஃபார்மை பொறுத்தளவுக்கு எல்லாமே பெய்டு தான் ப்ரோ. எப்படி ப்ரோ ஃப்ரீ ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க.
ஃபினான்ஷியல் எய்ட் அப்படின்ற ப்ராசஸ் மூலியமாக நீங்கள் கோர்ஸிலாலேயே போயிட்டு அப்ளை பண்ணும்போது அவங்க ஒரு சில கோர்சஸை வித் ரெஸ்ட்ரிக்ஷனோட உங்களுக்கு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்றதும் நான் ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில ஆர்டிக்கலில் போட்டிருந்தாங்க. ஸோ நீங்களுமே பர்சனலாக கோர்ஸிலா அப்படின்ற வெப்சைட்டில் அனாலிசிஸ் பண்ணி பார்க்க போகிறீங்கன்னா ஃபினான்ஷியல் எய்டில் எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி அப்ரூவல் வாங்குறது அப்படின்னு அனாலிசிஸ் பண்ணி பார்த்துட்டு அதுலேயுமே அப்ளை பண்ணுங்க. அது மூலியமாக உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும் போது இப்போ நம்ம பார்த்த இந்த 2 கோர்சஸுமே உங்களுக்கு ஃப்ரீ ஆக்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. வேறு ஏதாவது டவுட் வந்தால் காமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ. பாய்.